வெல்கம் டு ஜெயா உஷா வைப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தை வந்துட்டு சாப்பாடு சாப்பிடவே மாட்றாங்க. சாலிட் ஃபுட்ஸ் கொடுத்தா வேணான்னு சொல்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் ஊட்ட முடியல. 2 வாய் வாங்கிட்டு 3வது வாய் வந்துட்டு வாமிட் பண்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆக்சுவலா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. அந்த லைவ் செஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ என் பேபி சாப்பிடவே மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. உங்க குழந்தைய ஏன் சாலிட்ஸ் எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்றத வந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போறோம். ஸோ மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் நான் பேச போறேன். ஸோ உங்க குழந்தைங்க சாலிட் சாப்பிடுறதுக்கு அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க எப்ப அந்த சாலிட ஸ்டார்ட் பண்றீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஏர்லியாவும் நீங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அந்த சாப்பிடணுன்ற அந்த இது வராது. டைஜெஸ்டிவ் சிஸ்டம் அந்த அளவுக்கு பெருசா கிரியேட் ஆயிருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த டைம்ல அவங்கள நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட முடியாது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜ்ல வந்துட்டு நீங்க வந்து இந்த மாரி ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது ரொம்பவே தப்பு. ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் எல்லா வீடியோலயும் சொல்றேன். எல்லா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். 180 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா போய் உங்க டாக்டர செக் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டர் 180 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமுமே நீங்க உங்க டாக்டர ஒரு தடவ பார்த்துட்டு, நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே பெட்டர். ஸோ கரெக்ட்டான டைம்ல நம்ம வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்பதான் அவங்க அவாய்ட் பண்ணாம சாலிட் சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, "இல்ல இவ்ளோ நான் செஞ்சுட்டேன். இத நீ ஃபுல்லா சாப்பிட்டு தான் ஆகணும். எப்படியாவது இவனுக்கு நான் இத ஊட்டிருவேன். அவன் அப்பதான் சத்தா வருவான். அப்பதான் அவனுக்கு நல்ல ஹெல்த்தி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த மீல் டைம் என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு ரொம்பவே வெறுப்பாயிடும். "என்னடா இது ஏதாவது குடுத்து ஃபோர்ஸ் பண்றாங்களே!" அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க என்ன டைப் ஆஃப் சாலிட் ஃபுட்ஸ் நீங்க செஞ்சு கொண்டு வந்து குடுத்தாலுமே அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ குழந்தைங்கள எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க சாப்பாடு டைம் வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்கிற மாரி அவங்கள நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் அவங்களும் ஓகே இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம்னு ஒரு ஹேப்பினஸோட வருவாங்க. ஹேப்பினஸோட தரேன் தங்கம். ஹேப்பினஸோட வருவாங்க. ஸோ ஹேப்பினஸோட வந்து அவங்க சாப்பிடுறப்ப அப்படிதான் அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் தெரியும். எல்லாமே தெரியும். அத எப்படி சாப்பிடணும், நம்ம சொல்லிக் குடுக்கணும் குழந்தைகளுக்கு. சாப்பிடு அப்படின்னு சொல்லிக் குடுக்கணும். அப்படி சொல்லிக் குடுக்குறப்ப அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. இந்தாம்மா. அவங்கள வந்து ம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பசியே இல்லாத டைம்ல போய் நம்ம ஃபீட் பண்றது. அவங்க அவங்க வந்து பசியே இருக்காது. அந்த டைம்ல நீங்க வந்துட்டு போய் சாலிடா நீங்க போய் அவனுக்கு குடுத்தே ஆகணும் சாப்பாடுன்னு சொல்லி போய் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். அவங்க வந்து சாப்பாட அவாய்ட் பண்றதுக்கு. அவங்களுக்கு பசி இல்லாம ஏன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இன் த சென்ஸ் லைக் குட்டி குழந்தைங்களா இருந்தா ஃபீடிங். இல்லன்னா அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபுட்டு. ஏதாவது நம்ம வந்து குழந்தைங்கள குடுத்து நம்ம என்கேஜ் பண்ணிடுறோம் ஆல்ரெடி. அந்த ஃபுட்டு அதுவே அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டதுக்கு அப்புறம், நம்ம திரும்ப வந்து ஒரு சாலிட் நம்ம ரெடி பண்ணி இப்ப நான் குடுக்குறப்போ, நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி குடுக்குறப்போ, உங்களுக்கு பசி இருக்காது. அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்ப நீங்க ஃபுட்டு குடுக்குறீங்கன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்றது ரொம்பவே பெஸ்ட் பிராக்டிஸ் குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு. ஸோ, ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைம் நான் குடுக்க போறேன் அப்டின்னா, பிஃபோர் 1 ஹார் நீங்க தயவு செஞ்சு அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே குடுக்காதீங்க. பசியா இருந்தா தான் குழந்தைங்க எந்த சாலிடா இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. நீங்க நல்லா ஃபுல்லா ஃபீடிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் சாலிட் குடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஃபீடிங் குடுத்ததுமே சாலிட்ஸ் நம்ம குடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 ஹார் பிரேக் அவங்களுக்கு கண்டிப்பா குடுக்கணும். அப்ப குடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு பசி இருக்கும். அந்த பசி இருந்தா தான் அவங்க வந்து சாப்பிடவே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன தங்கம்? பசி இருந்தா தான் அவங்க வந்து சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பசி இல்லாத டைம்ல தயவு செஞ்சு நீங்க வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸே பண்ணாதீங்க. அடுத்தது என்னன்னா, நீங்க ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல லஞ்ச், இந்த டைம்ல இதுன்னு நீங்க ரொட்டீன் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல பசி எடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நம்மளுக்கு எப்படி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாரி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே அந்த லஞ்ச் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம் நம்ம தான் செட் பண்றோம். ஸோ நம்ம செட் பண்றப்போ குழந்தைங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த டைம்ல பசி எடுக்க ஆரம்பிச்சுரும்.
அடுத்து குழந்தைங்க ஃபுட்டு வேணான்னு அவாய்ட் பண்ணக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர். ஸோ எந்த டெக்ஸ்சர்ல நீங்க ஃபுட்டு குடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஒரு சிஸ்டர் ஆக்சுவலா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு வாய் குடுக்குறேன், 2வது வாய் குடுக்குறேன், 3வது வாய் வந்து அவன் ரொம்ப கொமட்டுற மாரி பண்றான் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த டெக்ஸ்சர வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அவங்களுக்கு குடுக்குற டெக்ஸ்சர். ரொம்ப வந்துட்டு இப்போ உருளைக்கிழங்குலாம், பொட்டேட்டோலாம் நம்ம வந்துட்டு பியூரி மாரி எடுத்து குடுத்தோம்னா ஓகே. அது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்க டைம்ல குடுத்தோம்னா, முழுங்கவும் முடியாது, திங்கவும் முடியாது. அது உமட்டிட்டு வெளிய தான் வரும். வாமிட் பண்ற மாரி தான் வரும் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த டெக்ஸ்சர் தான். அவங்க சாப்பிடல, ஃபுட் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட டெக்ஸ்சர சேஞ்ச் பண்ணணும். ஸோ குழந்தைங்கள நல்லா அனலைஸ் பண்ணணும். எந்த டெக்ஸ்சர்ல அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்றத நல்லாவே அனலைஸ் பண்ணணும். ஒரு 6 to 7 மந்த்ஸ் பேபிக்கு வந்துட்டு நீங்க நல்லாவே வந்து ஒரு லிக்விட் டெக்ஸ்சர்ல நீங்க குடுக்குறது ரொம்பவே நல்லது. ஒரு 7 மந்த்ஸ் பேபிக்கு மேல ஒரு மாரி இந்த டெக்ஸ்சர்ல குடுக்குறது நல்லது. அடுத்து இதோட கொஞ்சம் கெட்டியா, அடுத்து இதோட கொஞ்சம் கெட்டியா, அந்த மாரி கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு டெக்ஸ்சர் சேஞ்ச் பண்ணி குடுக்குறது ரொம்பவே சேஃப் குழந்தைங்களுக்கு. ஸோ டெக்ஸ்சர் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அவாய்ட் பண்றதுக்கு வேற என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கலர். நம்ம குடுக்கக்கூடிய ஃபுட்டோட ஸ்மெல்லு, ஃபுட்டோட கலர், ஃபுட்டோட டேஸ்ட். இது எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியம் குழந்தைங்களுக்கு. நீங்க ஒரு நாள் ரைஸ் கஞ்சினா, நம்மளே ஒரே சாப்பாட திரும்ப எவ்ளோ நாள் குடுத்தா சாப்பிட முடியுமா? கண்டிப்பா அது மேல ஒரு வெறுப்பு வரும் தானே! ஸோ எவ்வளவோ பேருக்கு உப்மா, பொங்கல் மேல எவ்வளவோ வெறுப்பு இருக்கும் தானே! ஸோ அதே மாரி ஒரே டைப் ஆஃப் ஃபுட் வந்து நீங்க அவங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க அத வந்து அவங்களுக்கு துணிக்கிறப்போ, அவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வெறுப்பு வரதான் செய்யும். ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி. ஒரு குழந்தைங்க அந்த ஃபுட் அப்படி வச்சோனே சாப்பிடும், பார்த்தோனே சாப்பிடும். அதுங்க வந்து கலர் வந்து நல்லா பார்க்கவே கொஞ்சம் அப்படைசிங்கா வேணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து டேஸ்ட் கொஞ்சம் எனக்கு டிஃபரெண்ட்டா வேணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரே ஃபுட் வேணாம் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதே மாரி நம்ம நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் நெறைய வெரைட்டீஸ் அவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு குடுக்கணும். ஸோ ஒரே ஃபுட்ட வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அடுத்தது என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் குடுக்கலாமா? சால்ட் குடுக்கலாமா? அப்படி இப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அடம் பிடிக்கிற குழந்தைங்க, சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமா நீங்க ஸ்பைசஸ் குடுத்து ட்ரை பண்ணலாம். சால்ட் வேணான்னா கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மஞ்சள், கார்லிக்கு, பெப்பரு, கொஞ்சம் குமின் சீட்ஸ் இதெல்லாம் குமின் பவுடர் இதெல்லாம் போட்டு நீங்க தாராளமா குடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்க ஸ்பைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தா தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலவங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்தா சாப்பிட மாட்டோம்ல. ஆனா ஒரு சிலவங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்தா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அத பொறுத்து அவங்க வந்து நீங்க வந்து இது சாப்பிடலையா? அடுத்து அதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணி குழந்தைக்கு குடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்றத யோசிக்கணும். வெறும் பொட்டேட்டோ குடுக்குறேன், சாப்பிடல. ஒரு டேட்ஸ் பொட்டேட்டோவோட குடுக்குறேன் அப்படின்னா சாப்பிடுவாங்க. அதே மாரி தான். வெறும் ரைஸ் குடுக்குறேன். அதோட நான் கொஞ்சம் தால் மிக்ஸ் பண்ணி நான் வந்து குடுக்குறேன் அப்படின்னா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன தேவை? கொஞ்சம் மஞ்சளோ, பெப்பரோ, ஸ்பைசஸோ, கொஞ்சம் உப்போ, ஏதோ கொஞ்சம் நீங்க வந்து அவங்க சாப்பிடுற அளவுக்கு நீங்க வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லாவே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இத வந்துட்டு மறக்காம கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு சாப்பிடணுன்றது தான் நம்மளோட ஆசையுமே. நான் வந்துட்டு ஸ்பைசஸ் குடுக்க மாட்டேன், மஞ்சள் குடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. 6 மந்த்ஸ் சாலிட் ஃபுட்ஸ்க்கு ரெடி ஆகுற அப்பயே அவங்களுக்கு வந்து மஞ்சள் சாப்பிடுறதுக்கும், பெப்பர் எல்லாமே அந்த ஸ்பைசஸ் சாப்பிடுறதுக்குமே சேர்த்து தான் அவங்களோட பாடி வந்து ரெடி ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க தாராளமா வந்து குடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி. ஸோ குழந்தைங்கள கொஞ்சம் நம்ம வந்து ஆக்டிவிட்டி குடுக்கணும். அவங்களுக்கு பசி எடுக்க வைக்கணும் நம்ம. பசி எடுக்க வச்சா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்டிவ் ஆக்கணும். ஆக்டிவ் ஆக்குறதுக்கு அவங்களுக்கு நெறையா நம்ம என்ன பெரிய குழந்தைங்களா என்ன வெளிய போய் விளையாடுங்கன்னு சொல்றதுக்கு, அந்த அளவுக்குலாம் இல்ல. குழந்தைங்க குட்டி பசங்க தான். ஸோ குட்டி பசங்கன்றப்ப அவங்களுக்கு என்னென்ன விளையாடுவாங்கன்ற அந்த விளையாட்டெல்லாம் குடுத்து, அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும். அந்த கேம்ஸ்ல கொஞ்சம் என்கேஜ் பண்ணணும். நான் அதுக்காக வந்துட்டு பெரிய பெரிய டாய்ஸ்லாம் வாங்கி போட்டு என்கேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. தர்ஷித்துக்கு, வியானுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பட்டாணி பாக்கெட், ஏதாவது ஒரு குட்டி பாக்கெட் இருந்தாலே அவங்களுக்கு போதும். ஸோ அந்த கவர இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த கவர் அங்கேருந்து இங்க போறப்ப, அவங்க இங்கேருந்து அங்க போய் கிரால் பண்ணி போய் எடுப்பாங்க. அங்கேருந்து இங்க வந்து கிரால் பண்ணி வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்க அங்க இங்கேன்னு கிரால் பண்ணி எடுக்கிறப்ப, அவங்களுக்கே ஒரு டயர்ட்னஸ் வந்துரும், ஒரு பசி வந்துரும். அப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வார்ம் அந்த டவல் பாத் குடுத்ததுமே அவங்க வந்து தூங்கிருவாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்டிவிட்டி குடுத்து, அவங்கள கொஞ்சம் விளையாடுற மாரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா பசி வரும். ஸோ கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க சாப்பிடாததுக்கான ரீசனும், அதுக்கான சொல்யூஷனுமே நான் வந்து சொல்லிட்டேன்.
ஸோ இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏன் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்றத இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த டிப்ஸில் 6 to 7 டிப்ஸ் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தை என்ன கேட்டகரி, ஸோ எதனால் அவாய்ட் பண்ணுறாங்கன்றதை பிக் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ண பாருங்கள். இதே மாதிரி வந்துட்டு பேபிஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு என்னோட டெய்லி விளாக்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ கீழே பிளேலிஸ்ட்ல வியான் ஃபுட் 6 to 7 மந்த்துக்கான ஃபுட்டும் இருக்கு, 7 to 8 மந்த்ஸ்க்கான ஃபுட்டுமே நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டே கிடையாது. எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்ட் நான் வந்து வியானுக்கு கொடுக்கறதா, நான் டெய்லியே கொடுக்கறதா வந்துட்டு நான் விளாகா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்துட்டு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் பை.